அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் போட்டு ஒரு குருமா. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா சாஃப்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, குட்டியாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா இதோட வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம விசிலுக்கு வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டிக்கு இது கரெக்டாக இருக்கும். அளவு கூட நீங்கள் எல்லாமே கொஞ்சம் இதுக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதை இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி முதல் நாள் நைட்டே நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரெஷ் பட்டாணினா அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச பட்டாணின்றதுனால முதல் நாள் நைட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஒரே ஒரு கேரட், பெரிய கேரட்டில் 1, 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் கறி மசாலா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால் இதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 சில் தேங்காய் சில் குட்டியாக நறுக்கிட்டு அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. நிறையா வேண்டாம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் ஊற்றுனதும் தேங்காய் அரைச்ச ஜார்லையும் கலந்த தண்ணியும் தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு எக்ஸஸ் தண்ணி இப்போ நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஏன்னா காய்கறிலாம் சீக்கிரமே வெந்துடும். அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 3 விசிலுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே சாஃப்டானது தானே, உடனே சட்டுன்னு அது வெந்துடும். ஸோ ரொம்பலாம் வச்சுக்க வேண்டாம், ஒரு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒரு குருமா ரெடி ஆயிரும். ஃபைனலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா, நான் முன்னே சேர்த்த தண்ணிக்கு இப்போக்கும் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் காய்கறி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். சப்போஸ் வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான குருமா நம்மளுக்கு ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கரலாம், பட் நான் பசங்களுக்கு கொடுக்கறனால பச்சை மிளகாய் சேர்த்துக்காம மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.